இந்த மாதிரி நிறைய திருநங்கைகளும் எங்கள் ஊர் சைடில் ஒரு 2-3 திருநங்கைங்க ஒர்க் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் இங்கே விழுப்புரத்தில் நான் மட்டும்தான் படிக்கிறேன். அது மாதிரி மற்ற திருநங்கைகளும் படிக்க வச்சா நல்லாயிருக்கும் அவங்களுக்கும். +2 முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் ட்ரை பண்ணாத சொன்னீங்கல்ல, சீட்டு கிடைக்கலையா, சீட்டு தரலையா? சீட்டு கிடைக்கல. நான் அட்மிஷன் போட்ட சீட் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து நான் அட்மிஷன் போட்டேன். இப்போ இங்கே படிக்கிற இடத்துல சக மாணவர்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? எல்லாருமே என்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. என்னை தனியாக ஒதுக்கி வச்சு பார்க்கல. என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி யாரும் பேசலை. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஸ்டாஃபும் சரி, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லா பசங்களும் சரி என்கிட்ட நல்லா சமமாக தான் பார்க்குறாங்களே தவிர என்னை ஒதுக்கி வச்செல்லாம் என்னை யாரும் பார்க்கல. நல்லா தான் பார்த்துருக்காங்க. இப்போ உங்களை மாதிரி மற்ற திருநங்கைகளோட பெற்றோர்கள் அவங்கள அக்செப்ட் பண்றாங்களா, இல்லை அக்செப்ட் பண்ணால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என் அசிங்கம் அவமானம் அப்படின்னு